என்னுடைய நண்பனமாகி அன்பழகன், நான் டயருக்குள்ள டை அடிக்கிறேன் 10 வயசுல அப்படி டை அடிக்க சொல்ல அவர் காலெல்லாம் வெந்து போச்சு. அப்போ நம்ம ராதம்மா எம்படி பஸ்ல இறங்கி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போலீஸ் கிரவுண்ட் மேல காம்பவுண்ட் மேல உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா கால் நடக்க முடியாது அன்பழகனால. நான் வந்து கைய பிடிச்சி இட்டு போய் 7th கிளாஸ் எக்ஸாம் 1980 எழுதணும். அவர் பாஸ் பண்ணிட்டா நான் ஃபெயில் ஆயிட்டேன். அல்லேலூயா. இது தேவனுடைய சித்தம். இது ஏன் சொல்றேன்னா அவரை பத்தி நாங்க 3 பேர் தான். மிச்ச பேரெல்லாம் இடையில வந்து சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல படிச்சோம். அது மேற்கொண்டு விஷயம் வேற. ஆகவே அப்பொழுது அவர் பாஸ் பண்ணாரு. அப்பவே தெரியுது என் படிப்பு சரியில்லை. ஆனாலும் தேவன் இந்த நேரத்தில் அவரை குறித்து பேச என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நானும் மரித்திருந்தால் இன்னைக்கு 11 வருஷம் ஆயிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அப்பால் 1984 நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறோம். நானும் அன்பழகன். இது ஒரு நாள் விஷயம், ஒரு அதாவது தமாஷான விஷயம் என்னன்னு சொன்னா, பிசிஆர் ஸ்கூல்ல படிச்சுன்னு சொல்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் தான் லீடரு. ஏபிசிடி தெரியாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நான் கொஞ்சம் நம்ம ரேஷன் பிள்ளை பசங்களை சித்தூர் சேரி பசங்களெல்லாம் கூட வச்சுன்னு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தேன். ஆனால் இந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நெடுஞ்செழியன் லீடர், யாருமே கிடையாது. அப்போ பிசிஆர் ஸ்கூல் மேல நாங்க படிச்சிருக்கிறோம். சுமதி, வாணிஸ்ரீ என்கிற இந்த 2 பெண்ணுக்கும் பானையில தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. பானையில தண்ணி எடுத்துன்னு சொல்ல இவ்வளவு பெரிய கல்லு தூக்கி நான் அந்த பானை மேல அடிச்சுட்டேன். அந்த பானை வடிகிறதுக்கும் அன்பழகன் போய் எட்டி பார்க்க கரெக்டா ஆயிடுச்சு. அந்த 2 பொண்ணுங்களும் போய் தமிழ் வாத்தியார் திருநியான சம்பந்தம் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அன்பழகன் தோண்டிய உடைச்சிட்டான் அப்படி. இவன் அன்பழகன் சொல்றான், நான் வடிக்கல. டேய் இந்த பொண்ணு சொல்றேன், யாரும் இவங்க தான் வச்சுருக்கிறது. எட்டி பார்க்கறது அந்த கல்லு போய் விழுறது கரெக்டா ஆச்சு. அந்த ரூம்ல எங்களை 10ஆம் கிளாஸ்ல கூப்பிட்டு அன்பழகன் அடி அடின்னு அடிச்சிட்டார் வாத்தியார். ஆனா வெளியே வந்து அன்பழகன் ஒரு இங்கிலீஷ்ல பேசினா இருப்பாரு. மைக் கட் ஆகி போச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த சம்பவங்கள் நெடுஞ்செழியன், அன்பழகன், ரவி எங்களுக்குள்ளாய் சிறு சிறு குழப்பங்கள் வரும், சிறு சிறு சண்டைகள் வரும். ஆனாலும் அவ்வப்போது பேசுவோம், அவ்வப்போது நாங்கள் கூடிப்போம். இது வந்து மனிதனுடைய இயல்பு. அல்லேலூயா. இல்லையா, நான் ஒரு 2 வசனங்களை சொல்லி உங்களுடைய மத்தியில நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. தேவன் குறித்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இப்ப ஏன் பிரிச்சாரு? தேவன் தான் முன் வச்சாரு. தேவன் ஏன் பிரிச்சாரு? அது அவருடைய சித்தமா இருக்கிறது. எபிரேயர் யார் வேதத்தை எடுத்துன்னு மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா அது நம்முடைய பழக்கம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள் இனி செல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மனுஷன் தான் இளைப்பாறுதலுக்கு போகணும். அப்ப தேவனுடைய ஜனங்கள் ஒருத்தருக்கு சொல்ல வேற ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா? அவன் யாருன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவே வருகிறானே வென்று வேற எதுவும் பார்த்துக்கலாம். அவன் தான் அவன் கொல்லறவன் பிசாசு. அப்ப 2 சாவு இருக்குது மனுஷனுக்கு. ஆனால் நம்முடைய அன்பழகன் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் சென்று இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் சென்றவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியில தரித்திரனாய் வாழ்ந்த லாசரு. அல்லேலூயா. இந்த பூமியில ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான். இவர்கள் 2 பேரும் ஒரே நாள் மரிச்சாங்க. வேதத்தை பச்சிக்கிறீங்க. 2 பேரும் ஒரே வாட்டி மரித்ததினால்தான் இவர்களுடைய சம்பவம் 2ம் ஒரே மாதிரி நடக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுக்குள்ள மரிக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கணும். தெசலோனிக்கேயர்ல சொல்லுது, கொரிந்தியர்ல சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் நம்ம இந்த பூமிக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா? உயிர் இருக்கிறதால தான் கலக்க போடுறோம், உயிர் இருக்கிறதால தான் துவர போடுறோம், உயிர் இருக்கிறதுனால தான் வச்சுக்க போறோம். ஆனால் உயிர் இருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில உயிர் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு இருதயம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. வாசித்திருக்கிறீர்கள் வேதத்துல. மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இரவும் பகலும் 3
பாதாளத்திற்கு சென்று 3 நாளும் உயிரோடு இருந்தார். பூமிக்கு இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமிக்கு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் பூமியில இருதயம் இருக்கிறது. பூமிக்குள்ள இருதயம் இருக்கிறதுனால என்னுடைய சகோதரன் அன்பு அங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும் ஞானத்தோடு. ஏன் என்று சொன்னால் நீதிமொழிகளில் சொல்லுகிற கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பழகன் இவர் நாங்க 2 பேரும் ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பண்ணோம். 10ஆம் கிளாஸ்ல வந்து நான் பாஸ் ஆயிட்டு அவர் ஃபெயில். ஆனாலும் பெங்களூர்ல இருந்து அவரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று சொல்லி நான் கடந்து வந்தேன். ஏன்னு சொன்னா இது பாசம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. ஆகவே உலகத்திலே நமக்கு கொரோனா இருக்கலாம், மரணமும் இருக்கலாம், ஆனாலும் நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அவன் செய்கிறதின் படி அவனு கூட வரும். அல்லேலூயா. இந்த பூமியிலே நீ என்ன பண்ணுறது அதான் உங்க கூட வரும். நான் மெசேஜ் சொல்ல வரல, நான் அவரை பத்தி பேச வந்தேன். ஏன்னா அன்பழகனை பத்தி முடிக்க போறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலே மனுஷகுமாரன் எதற்காக வந்தார் என்று சொன்னா பாவிக்கு தான். நாம பாவிகளா இருக்கிற நம்ம அவர் உயிர்ப்பிக்க வந்தார். அவர் புதிய ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் ஒரு மனுஷன் சுத்திகரிக்க வந்தார். ஒரு மனுஷனுடைய பாவங்களை கழுவ வந்தார். இப்ப மரித்த பிட்டு நாம் அதெல்லாம் எப்ப பண்ணவே முடியாது. உயிரோடு இருக்கிற நாம், ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம், சுவாசமாய் இருக்கிற நாம், இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு, இதையெல்லாம் யோசனை கொண்டு இந்த பூமியிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கொரோனாவும் வராது, உனக்கு நித்திய மரணம் தான் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு பெங்களூர்ல இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார் என்கிற பாஸ்டர் ஆரோன் ஐயா அவர்களோடு கூட உதவி வேலையாளராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வேலையாளர், நான் ஊழியக்காரன் சொல்ல வரல, அவருடைய உதவி வேலையாளராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா காலம் செல்லாது. இன்னைக்கு மரணம் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் சந்திக்கலாம். மரணம் ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் இழுத்து செல்லலாம். அந்த இழுத்து செல்லுகிற மரணத்திற்கு உன்னை சுத்த வரை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த மரணத்திற்கு நீ அடிமைப்பட்டு போகும் பொழுது இந்த பூமியில நாம் பரிசுத்தமாகிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வேலையில என்னுடைய சகோதரன் அன்பு அவர்களை பற்றி பேச எனக்கு கொடுத்த ஆயரை அவர்களுக்காகவும் உபதேச அவர்களை, நம்முடைய சபமணியம் அவர்களை கூட நான் வாழ்த்தி இந்த வேலையில முடிக்க ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக திரு பாபு பன்னீர்செல்வம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு உற்சாக உறவினரே, இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஆயர் மற்றும் உபதேசர் மற்றும் எதிரின் ஆசிரியர் மற்றும் பொருளாளர் நான் சொல்ல வந்திருக்கேன். அது மாத்திரமல்ல, அன்பு அன்பு என்பது பெயருக்கு ஏற்றாப்பார் நடந்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அவர்கிட்ட ஒரே விஷயம், எந்த விஷயமாலும் ஓப்பனா பேசுவார். மறைமுகமாலாம் பேச மாட்டாமா, இப்படி பேச மாட்டேன். எந்த அவருக்கு தென்படுத்தோ அது கரெக்டு தப்பு கரெக்டா பேசுவார். அதனால நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். அன்பு நான் நீ சௌமணி வந்து சர்ச்சுக்கு நிறைய முறை கேட்டிருக்கிறேன். அவர்லாம் சொல்லியிருக்காரு, இந்த தொல்லையெல்லாம் போத எனக்கு அந்த தொல்லை வேறவா, எனக்கு வேணாவா, நான் நீ சரியா செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரமல்ல, இந்த ஆலயம் கட்டும்பொழுது கூட நாங்க அன்னைக்கு கடைக்கால் போறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்குள்ள அதை நாங்க யோசிச்சிருக்கிறோம். கயிறு பிடிச்சி நூல் பிடிச்சி அந்த மூளை மட்டுமே வரல சர்ச்சுக்கு. அந்த ஒரு நாளெல்லாம் போயிட்டு மறுநாள் வந்து இன்ஜினியரை கூப்பிட்டு அந்த பிரதான மூலம் அப்பவும் சொல்லுவார், நீங்க வடக்கு தெற்கு கட்டுங்க, கிழக்கு மேற்கு கட்டாது கூட சொல்லியிருக்கோம். நிறைய முறை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லுங்க. அதனால அன்பு மாவை பத்தி ஒரு சின்ன ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம பிறக்கும் போது வந்து நம்ம 3 ஊர்ல சந்திக்கிறோம். நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்ன ஒன்னு பையூர், ஒன்னு பொய்யூர், இன்னொன்னு வந்து மெய்யூர். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு முன்னாடி வரோம். தாயின் கருவில் இருக்கிறோம். அப்போ வந்து என்ன பண்றோம், அந்த பையூர்ல இருக்கிறோம். எப்படி முடங்கிதான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பொய்யூர்ல வந்து என்ன பண்றோம், நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் அந்த பொய்யூர்ல வாழ்ந்து முடிக்கிறோம். அதுக்கப்புறமா கடைசி என்ன போறோம், மகிழ்ச்சி பிறகு அந்த மெய்யான ஊருக்கு தேவனுடைய வலது பக்கத்துக்கு இளைப்பாரி கொண்டிருப்பார் அன்பு என்பதை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.